நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஐம் சாரி ரேவதி. விஷயத்தை கேள்விப்பட்டதும் ஸ்டேஷனுக்கு வந்திருப்பேன். ஏற்கனவே பெயிலில் இருக்கிறப்போ இன்னொரு பிரச்சனையை எடுத்துக்க வேண்டாம் தான். நாளைக்கு அதுவே எனக்கு எதிராக அமைஞ்சதுன்னா உங்களை யார் அங்கே வர சொன்னதுன்னு நீயே கோவப்படுவ. அப்பா போறேன்னு பயங்கர கோவத்தோட கிளம்புனாரு. அங்கே வந்து ஏதாவது இடகுடமாக நடந்துச்சுன்னா அப்புறம் நமக்கு யார் ஆதரவு? அதான் தடுத்து நிறுத்திட்டேன். சாரி ரேவதி. நல்ல விஷயம் பண்ணீங்க. எனக்கு ஒண்ணும் இல்ல, நான் ஓகே. ஏதாவது சாப்பிட்டீங்களா? சமையல் பண்ணிட்டு இருக்கும் போதுதான் எல்லாத்தையும் பாதியில விட்டுட்டு போக வேண்டியதா போயிடுச்சு. ஒரு 10 நிமிஷம் எல்லாத்தையும் முடிச்சிடுறேன். காஃபி சாப்பிடுறீங்களா? மாமா உங்களுக்கு? வேண்டாமா பிரபு. ரேவதி பத்திரமா வீட்டுக்கு வந்தாச்சு. ஒரு ஆட்டோ புடி. அபிராமிட்ட கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கு. எதுக்கு மாமா? நம்ம அபிராமி மேடம் ஒரு கடத்துல அரைஞ்சிட்டாங்க. நம்ம இன்னொரு கடத்தை காட்டணும். ஓங்கி அரைஞ்சா எப்படி வலிக்கணும் அவளுக்கு புரிய வைக்க வேணா? போய் மரணடி கொடுத்து வந்துரு. தடுக்காத ரேவதி. நீங்க வீணா அத்தைய சந்தேகப்படுறீங்க. இன்ஸ்பெக்டர் என்ன ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு விசாரிச்சதுக்கும் அத்தைக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. உனக்கு எப்படி தெரியும்? தெரியும். தெரியாது ரேவதி. உனக்கு அபிராமி பத்தி சரியா தெரியாது. நீ நான் அந்த டெண்டருக்கு போனல, அந்த கடுப்புல போலீஸ் வச்சு நம்மள மிரட்டி வீட்டை விட்டு வெளியே வராம பண்றான். அவளுக்கு அடியார் தேவை, நமக்கு தேவையில்லை. காதோட சேர்த்து ஓங்கி அரைஞ்சு பொம்பளை லட்சணம் வீட்டுக்குள்ள இருந்து சொல்லிட்டு வரேன். மாமா வீணா கோவப்படுறீங்க. நீ விவரம் எல்லாம் பேசிட்டு இருக்க. சரி மாமா, அத்தையோட தூண்டுதலின் பேர்ல தான் இன்ஸ்பெக்டர் என்ன ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு போனாரு. சோ வாட்? இதுல எதுவும் தப்பா நடக்கலையே. ஐம் ஆல் ரைட். பிரபு, ரேவதி உள்ள போ சொல்லு. நீ கிளம்பு. வாசுதேவன் வாழ்க்கையில் இந்த மாதிரி ஆத்திரப்பட்டு நீ பாத்திருக்கியா? எனக்கு நாகரிகம் தெரியும். நான் மிருகம் இல்ல, சும்மா உரிமைட்டே இருக்கிறதுக்கு. மனுஷன் நியாய அநியாயம் தெரிஞ்ச மனுஷன். நியாயமான விஷயம் நடந்தா அதை பார்த்து சந்தோஷப்படணும். அநியாயமா ஒரு விஷயம் நடந்தா அதை பார்த்து கோவப்பட்டு தான் ஆகணும். ஆத்திரத்தை அடக்கி வச்சு ஹார்ட் அட்டாக் வரதுக்கா? வடா தீதுல வரலாம். மாமா ப்ளீஸ் வேண்டாம். நான் அத்தைக்காக உங்களை தடுக்கல, ஜோதிக்காக. அவ வருத்தத்துக்கு முன்னாடி நம்ம வலி பெருசு இல்ல. அவளும் இல்ல அவளுக்காக அத்தையும் நமக்கு எதிராக ஏதாவது ஒண்ணு பண்ணா நல்லது கெட்டதுங்கிறது முக்கியம் இல்ல. அதை நான் கண்ண மூடி ஏத்துக்குவேன், தாங்கிக்குவேன். எனக்காக பிரபு ஏத்துப்பாரு, தாங்கிப்பாரு. எங்களுக்காக நீங்க ஏத்துக்கோங்க, தாங்கிக்கணும். ஸ்டேஷன்ல போன் வந்ததா? ரேவதியை கூட்டி போய் ஸ்டேஷன்ல அவமானப்படுத்துற இன்ஸ்பெக்டர் போன் பண்ணனா? எதுக்கு கத்துறீங்க? எனக்கு வர ஆத்திரத்துக்கு ஒண்ணு அடிச்சே கொன்னுடுவேன். சொல்லு, எவ்வளவு கொடுத்தது இன்ஸ்பெக்டருக்கு? 1 லட்சம்? 2 லட்சம்? என்ன பேசுறீங்க? சபாஷ் சபாஷ். பண்றதெல்லாம் பண்ணிட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி நிக்கிறியா? வெரி கிரேட் கிரேட். தபா
ரேவதி அழிக்கணும்னு மண்டையை உடைச்சுக்கிட்டு ஏசி ரூம்ல உட்காந்து போடுற பிளான் எல்லாம் சாம்பல் ஆயிடும். நீ விடுற கத்தி திரும்ப உனக்கே வரும். தோத்து போய் ரோட்ல நிப்ப. ஏன் தெரியுமா? ரேவதி மனசார எல்லாரை விடையும் ரொம்ப நல்லவன், நேர்மையானவன். அவளுக்கு கெட்டது பண்றவங்க கூட நல்லது பண்றவன். பொம்பளை புள்ளன்னு கூட பார்க்காம அதுவும் உன் மருமக போலீஸ் ஸ்டேஷன் படியேற வச்சு விசாரணைன்ற பேர்ல அவமானப்படுத்தி, நீ எல்லாம் ஒரு பொம்பளையா? மிஸ்டர் வாசுதேவன், நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா எந்த இன்ஸ்பெக்டருக்கும் நான் பணம் தரல. யாரையும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் விசாரிங்கன்னு நான் சொல்லல. நான் உண்மையத்தான் சொல்றேன். அதை நம்புறதும் நம்பாததும் உங்க விருப்பம். உன்னை எந்த காலத்துல நம்ப மாட்டேன். பேசிட்டு இருக்கும்போது கழுத்து இருக்கிறவ நீ. You are a cunning fox. இது பாருங்க, கொஞ்சம் மரியாதையா பேசுங்க. என்கிட்ட பேசுறதுக்கு உன வயசோ தகுதியோ கிடையாது. இன்னைக்கு வரைக்கும் நான் இவ்வளவு லீகல் ஹஸ்பண்ட் வைஃப். எங்க விஷயத்துல நீ தலையிடாத. போ போ. இங்க பார், நீ பல கோடி பெருமானம் உள்ள கம்பெனி வச்சிருக்கவ. பாவம் ரேவதி சர்வைவல்காக ஒரு டெண்டர் எடுக்கிறா. அது ஏன் வற்புறுத்தலுக்காக. அது ஏதாவது உன் வேலையை காட்டுன நானே உன்னை கொண்டுடுவேன். மிஸ்டர் வாசுதேவன், உங்களையும் நீங்க சப்போர்ட் பண்றவங்களையும் என்னால ஒரு நிமிஷத்துல இந்த ஊரை விட்டே விரட்ட முடியும். ஆனா நான் அப்படி செய்ய மாட்டேன். ஏன் தெரியுமா? அவன் செஞ்ச பாவத்துக்கு நீங்க எல்லாரும் துடிக்கிறத நான் என் கண்ணால பாப்பேன். நீங்க சொன்ன மாதிரி நான் ஒரு கன்னிங் ஃபாக்ஸா இருந்திருந்தா உங்களை மாதிரி திமிரு பிடிச்சு திரியிற ஆட்டையெல்லாம் எப்பவோ அடிச்சு விரட்டி இருப்பேன். போங்க, போய் நீங்களும் அவளும் கூடி பேசி எனக்கு எதிரா அடுத்து என்ன செய்யலான்னு யோசிங்க. அவுட். வெளிய போங்கன்னு சொன்னேன். போறேன். ஒரு விஷயத்தை நீ ஞாபகம் வச்சுக்கோ. நீ ரேவதியை கொடுமைப்படுத்த உன் மகன் பிரபு நீ கொஞ்சம் கொஞ்சமா சாகடிக்கிற. எனக்கு புருஷனோ மகனோ இல்ல. நீ திருந்துவ இல்ல, ரேவதி வந்து உன்னை திருத்துவ. Damn it. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ரேவதி, நான் எங்கேயாவது போயிடுவா? நான் இங்க இருந்தா உனக்கு தான் பிரச்சனை. விட மாட்டாங்க. நீ நிம்மதியா தூங்குறது பிடிக்காத. தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. என்னால நீ அழ வேணாம். நான் போயிடுறேன். எங்க போவீங்க? எங்கேயாவது போறேன். எங்கேயோ போறதுக்கு என் பக்கத்துல இருக்கலாம்ல. என்னை யாராலையும் ஒண்ணும் பண்ண முடியாது. என்ன கஷ்டப்படுத்துறதா நினைச்சு அவங்களே கஷ்டப்படுத்திக்கிறாங்க. அவங்க உடைக்கணும்னு நினைக்கிறது கல்ல இல்ல, உளிய. அடிய கல்லு தாங்காது, உளி தாங்கும். நீ கஷ்டப்படுறது என்னால பார்க்க முடியல ரேவதி. எல்லாம் என்னாலதான். I'm unlucky guy. யார் சொன்னா நீங்க அன்லக்கின்னு? நீங்க தான் என் லக் பிரபு. என் மனசுக்குள்ள இருக்கிறது ஒரே ஒரு விஷயம்தான். நாம எதையெல்லாம் இழந்தோமோ அது எல்லாமே நாம 100 மடங்கா திரும்ப சம்பாதிக்கணும். நம்ம கைக்கு கொண்டு வரணும். ரேவதி, நம்மளை வாழவே விட மாட்டேங்கிறாங்க. இதுல நம்மளை எப்படி ஜெயிக்க விடுவாங்க? நடக்காது ரேவதி. நடக்கும், நடக்கும் பிரபு. போட்டியில கலந்துக்கிறது தான் நம்ம வேலை. வெற்றி தோல்விய மேல ஒரு ஜட்ஜ் இருக்கான், அவன் பார்த்து சொல்லுவான். உன் நம்பிக்கை பிடிச்சிருக்க. நம்ம தோக்க கூடாது பிரபு. யாருக்கு என்ன கெடுதல் பண்ணோம்? எல்லாரையுமே வஞ்சகம் இல்லாம நேசிச்சிருக்கோம். எல்லாரோட கஷ்டத்துக்கும் உதவியா நின்னு இருக்கோம். அன்பு அதிகமா கொடுத்ததை தவிர வேற எந்த தப்பும் பண்ணல. நம்ம விழுந்துடக்கூடாது. ஜெயிச்சே ஆகணும். எதுல ஜெயிக்கணுங்கிற? எல்லாத்துலயும்.
ஒண்ணு விடாம எல்லாத்துலயும் பழைய மாதிரி எல்லாமே நம்ம கைக்குள்ள இருக்கணும். நீங்களும் மாமாவும் நான் முதல்ல பார்த்தப்போ எவ்வளவு வசதியா சக்சஸ்ஃபுல்லா இருந்தீங்க. இனி முடியுமா ரேவதி? விடுவாங்களா? தேடி தேடி வந்து தொல்லை பண்றாங்க. முடியாது, நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. முடியுங்க, எழுதி வச்சுக்கோங்க. ஒரு பொண்ணோட வைராக்கியம் சாதாரணமானதில்ல. ஒவ்வொரு அடியா எடுத்து வைப்போம். முயலுக்கும் ஆமைக்கும் நடந்த ஓட்டப்பந்தயத்துல ஆமை ஜெயிச்சது திறமையாலையா, இல்ல ஆமை ஜெயிக்காதுன்னு அசால்ட்டா இருந்த முயலோட முட்டாள்தனத்தாலையா? அவங்க எல்லாம் நாம தோத்து போயிட்டோன்னு முட்டாள்தனமா நினைக்கிறாங்க. நாம நம்ம வேலையை செய்வோங்க. நமக்கு தெரிஞ்ச வேலையெல்லாம் செய்வோம். ஜெயிச்சிடலாம். ரேவதி, உன் நம்பிக்கை பழிக்கணும். நிச்சயமா நீங்களும் மாமாவும் பழையபடி ஆபீஸ்க்கு போற நிலைமை வரும். நான் மறுபடியும் இந்த அபிராமி ஆபீஸ்க்குள்ள போக மாட்டேன். உங்களை யார் அங்க போக சொன்னா? அப்புறம் நீங்க உங்க ஆபீஸ்க்கு போவீங்க, உங்க பிசினஸ பாப்பீங்க, உங்க செக் புக்ல கையெழுத்து போடுவீங்க. எல்லாமே உங்களோடதுங்க, உங்க ஓன் பிசினஸ். கேட்க நல்லாதான் இருக்கு. நடக்கும். அப்ப இதை விட இன்னும் நல்லா இருப்போம். உன் முகத்தை இப்ப பார்க்க எனக்கே பயமா இருக்கு. நீங்க எங்க பயப்படுறீங்க? அவங்க பயப்படணும். சும்மா இருந்தவள ஏண்டா உசுப்பி விட்டோன்னு இருக்கணும், இருந்தாகணும். பிரபு, ஆ, ஒட்ட சரி பண்ணீங்கல்ல, கொஞ்சம் குங்குமம் வைக்கணும்னு தோணுச்சா? நீ சொல்லல. சொல்லாம வச்சாதான் கிக்கு. கிக்கா? போத ஃபேஸ்ல. ஏய் ரேவதி, எப்பல இருந்து என்னது இப்படி பேசுறது? ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி தான். எங்க கிளம்பிட்ட? ரேஸ்க்கு. ரேஸ்கா? முயலுக்கும் ஆமைக்கும் ரேஸ் நடக்குது இல்ல? எப்ப இருந்து? உங்க மேல கை வச்சாங்கல்ல, அப்பத்துல இருந்து. சரி விடு. விட மாட்டேன். சரி, உன் இஷ்டம். இனிமே எல்லாமே என் இஷ்டம் தான். மொத்த கொடுங்க. ஏய், சீக்கிரம் கொடுங்க, ஆமைக்கு எனர்ஜி வேணும்ல. ஆல் தி பெஸ்ட். சீக்கிரம் வந்துடுறேன், ஆடிட்டர் அப்பாயின்மெண்ட் இருக்கு. பை. கமின் மேடம். எஸ் கமின். மேடம், நம்ம கம்பெனி எக்ஸிக்யூட்டிவ்ஸ் 3 பேர் உங்களை பார்க்க வந்திருக்காங்க. என்ன விஷயம்? தெரியல மேடம், உங்ககிட்ட தான் பேசணும்ன்றாங்க. ஓகே, கான்ஃபரன்ஸ் ஹால்ல வெயிட் பண்ண சொல்லுங்க. ஓகே மேடம். மேடம், இவர் தட்சிணாமூர்த்தி, நம்ம பேக்கேஜிங் யூனிட்டோட சிஓஓ. இவரு கிறிஸ்டோபர், நம்ம மினரல் வாட்டர்ல ஜிஎம்மா இருக்காரு. அவரு மிஸ்டர் பரந்தாமன், வணக்கம் மேடம். ஃபுட் ப்ராடக்ட்ஸ்ல சீஃப் ஆபரேட்டிவ் ஆபீசரா இருக்காரு. உட்காருங்க. சொல்லுங்க. பாஸ்ட் 3 மந்த்ஸா எங்க 3 யூனிட்டுக்கும் சேலரி சரியா டிஸ்ட்ரிபியூட் ஆகல மேடம். ப்ரொடக்ஷனையும் 10% குறைச்சிட்டாங்க. ஏதோ பேருக்குன்னு கம்பெனி ரன் ஆகி ஓடிட்டு இருக்கு. சொல்லப்போனா கம்பெனியை மூட போறாங்களோன்னு ஃபீலிங் வருது மேம். லேபர்ஸ்ல 80% நம்மளோட மற்ற கம்பெனிக்கு ஷிஃப்ட் பண்ண சொல்லி ஆர்டர் போட்டுட்டாங்க. என்ன நடக்குதுன்னு தெரியல. பிரபு சார் இருக்கும்போது ஆரம்பிச்ச கம்பெனி இது. ஒரு நிமிஷம். நீங்களே ஆன்சரை கண்டுபிடிச்சிட்டீங்க. புரியல. அந்த 3 கம்பெனியும் யார் ஆரம்பிச்சது? பிரபு சார். அவன் ஆரம்பிச்ச கம்பெனிக்கு நான் ஏன் ஃபன் பண்ணணும், சப்போர்ட் பண்ணணும், சம்பளம் கொடுக்கணும், சரியா பாத்துக்கணும்? அதுவும் அபிராமி இண்டஸ்ட்ரீஸ் குரூப்ல தானே இருக்கு. குரூப்ல இருந்து ரிலீவ் பண்ண சொல்லி கம்பெனி ஆடிட்டர்ஸ் கிட்டயும் செக்ரட்டரி கிட்டயும் பேப்பரை ரெடி பண்ண சொல்லியிருக்கேன். இந்த கம்பெனியோட எதிர்காலம்? கம்பெனியோட எதிர்காலத்தை பத்தி நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? உங்க பிரச்சனையை சொல்லுங்க. 20 வருஷமா கம்பெனியே வாழ்க்கைன்னு இருந்துட்டு மேடம். தெரியும். இப்பதான் உங்க 3 பேரோட ஒர்க் ஹிஸ்டரியை படிச்சேன். எங்க ஃபியூச்சரே கேள்விக்குறியா இருக்கு. நோ, உங்க ஃபியூச்சர் இப்பதான் பிரைட் ஆயிருக்கு. மேனேஜர். எஸ் மேடம். இவங்க 3 பேருக்கும் ஃபேமிலியோட யூரோப் டூருக்கு டிக்கெட் போடுங்க. ஓகே மேடம். 1 மந்த் பேக்கேஜ் இருக்கும், அதுல புக் பண்ணுங்க. ஓகே மேடம். ஒரு நிமிஷம், நான் பேசி முடிச்சிடுறேன்.
ஒவ்வொருத்தர் கையிலயும் 20 lakhs இந்தியன் மணியை பவுன்ஸா சேஞ்ச் பண்ணி கொடுத்துருங்க. ஓகே மேடம். 30 days ஃபேமிலியோட ரெஸ்ட் எடுத்துட்டு வரட்டும். ஓகே மேடம். 20 டேஸா கம்பெனிக்காக நிறைய கஷ்டப்பட்டிருக்காங்க. யூரோப் டூர் என்னோட கிஃப்ட். நீங்க திரும்பி வந்ததும் உங்களோட புது கம்பெனியை உங்ககிட்ட ஹேண்ட் ஓவர் பண்றேன். தேங்க்ஸ் மேடம். தேங்க்யூ அண்ட் ஹாப்பி ஜர்னி. தேங்க்ஸ் மேடம். தேங்க்யூ மேடம். வரேன் மேடம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். தேங்க்யூ மேடம். வரேன் மேடம். மேடம், உங்களை புரிஞ்சிக்கவே முடியல. நான் ரொம்ப சிம்பிள். எனக்கு ஒரு விஷயம் பிடிக்காதுன்னா அது சுத்தமா கடைசி வரைக்கும் பிடிக்காது. ஒரு விஷயம் வேண்டான்னா அது வேரோடு இல்லாம போற வரைக்கும் நான் தூங்க மாட்டேன். வேற ஏதாவது பிரபு ஆரம்பிச்சது இருக்கா? இல்ல மேடம். எதுவும் இருக்கக்கூடாது. குறிப்பா அந்த பிரபுங்கிற பேரை இந்த கம்பெனிக்குள்ள எங்கேயும் கேட்க கூடாது. புரிஞ்சுதா? எஸ் மேடம். பிரகாஷ், நான் ஏதாவது தப்பு பண்றேனா? நோ மேடம், நீங்க சரின்னு நினைக்கிறத பண்றீங்க மேடம். நான் தைரியமா பண்ணுவேன். ஐ அண்டர்ஸ்டாண்ட் மேடம். குட். அந்த 3 கம்பெனியும் யாருக்காவது வித்துருங்க. வாங்க ஆள் இல்லைன்னா கொளுத்திடுங்க. சாம்பலாகட்டும். இந்தப்பா. வா பிரபு. ஹலோ சிலியன். ஹலோ வாசு, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்ப்பா. நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். ஹலோ சார். ஹலோ. ஹலோ பிரபு, எப்படி இருக்கீங்க அங்கிள்? அப்படியே போய்கிட்டு இருக்குப்பா. நோ சேஞ்சஸ். ஹவ் ஆர் யூ? யா, ஐம் ஓகே. ரேவதி, நீ இங்கே இருமா. நாங்க உள்ள போய் ஒரு 5 செகண்ட்ல கையெழுத்து போட்டு இல்ல வந்துடுறோம். அங்கிள், நானும் வரேன். எனக்கு வேணான்னு தோணுதுமா. எனக்கு பிரபு கூட இருக்கணும்னு தோணுது. ஆல் ரைட். சரிம்மா. கண்ணா, பிரபு வந்திருக்கிறதா இன்ஸ்பெக்டர் கிட்ட போய் சொல்லு போ. அப்புறம் சோ வாட்ஸ் நெக்ஸ்ட் பிரபு? தெரியல அங்கிள். பிசினஸ் பண்ணலான்னு அப்பா சொல்றாரு. ரேவதி என்ன சொல்றாங்க? புரியல அங்கிள். குருஷேத்திர மாதிரி எங்க போனாலும் தெரிஞ்சவங்க தான் காம்படிட்டரா இருக்காங்க. நம்ம சண்டை அவங்க கூட தானே இருக்கு. வேற ஊருக்கு போயிடலான்னு சொன்னேன். கேட்க மாட்டேங்கிறான். சார் கூப்பிடுறாரு. வாங்க. பாப்பா நீ போ. வாங்க வக்கீல் சார். ஒரு ஆள் கையெழுத்து போறதுக்கு இத்தனை பேர் வந்திருக்கீங்க. எல்லாரும் வெளியில வெயிட் பண்ணுங்க சார். செலியன், நீங்களும் வெளியில வெயிட் பண்ணுங்க. சார்ட்ட கையெழுத்து வாங்கிட்டு அனுப்பிடுறேன். சார், ஒரு 2 நிமிஷம் வேலை தானே, முடிச்சுட்டு போயிடுறோம். என்ன சார், ஏன் ஸ்டேஷனுக்குள்ள வந்துட்டு ஏன் வேலைக்கு நிமிஷம் ஃபிக்ஸ் பண்றீங்க? வெளியே போங்க. இவரை ஒன்றும் ஸ்டேஷன்ல வச்சு அடிச்சிட மாட்டோம். அப்படியே செய்யணும்னா நீங்களாம் இருக்கும்போதே செய்வேன். இன்ஸ்பெக்டர், பிரச்சனை வருது பாத்தீங்களா? வெளியில இருங்க. ரேவதி, வாமா போலாம். வாசு, வா. கையெழுத்து போட்டு வாப்பா.